என்னது, பூனை குறுக்க போயிடுச்சா? வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு திரும்பி வா, இன்றைக்கி எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு அப்படி சொல்கிறதில்ல சகுனம். சகுனங்கள் என்ன சொல்லுது? நமக்கு ஏதாவது அது எதிர்மறையாக காட்டுதுன்னா நாம் போக வேண்டிய இடம், நாம் யாரை சந்திக்கணுமோ அவங்க அன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது அங்கே தாமதமாக நம்ம வேலை நடக்கலாம், அல்லது வேண்டிய சில முக்கியமான ஆவணங்கள் அதை நாம் எடுத்துக்காமல் போயிருக்கலாம். அதை மறுபடியும் வீட்டுக்கு போய் அந்த ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கா, அல்லது எதுக்காக புறப்பட்டு போகிறோமோ அந்த வேலைக்கான சில பொருள்களை விட்டுட்டு போகிறோமா அப்படின்னு ஒரு தடவை நாம் பார்த்துக்கிறது நல்லது. இதை தான் சகுனங்கள் உணர்த்துது. அது குறுக்க வந்துருச்சு, அதனால் இன்றைக்கி வேலையே அவ்வளோதான், போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒன்றை அந்த சகுனமானது நமக்கு நினைவூட்டுகிறது அப்படிங்கிறத அதோட அர்த்தமுங்க. அதே மாதிரி பழைய நூல்களில் சகுனங்களை நிமித்தங்கள் அப்படிங்கிற பேரில் நிறையாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பிரசன்ன மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல். அதில் விதவிதமாக பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் எங்கேருந்து எந்த பக்கம் போனால் நல்லது, எங்கே இருந்தால் நல்லது, எப்படி சத்தமிட்டால் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஆந்தை கிளை கூட்டுதல் அப்படின்னு ஒரு அற்புதமான சுபசகுனம் இருக்குது. அப்படின்னா என்ன? கிளை கூட்டுதல்னால் அதனுடைய நட்புகளோடு சேர்ந்து 4-5 ஆந்தைகள் கலந்து கட்டி நாம் ஒரு வேலைக்கு போகும்போது அது கத்துற சத்தம், அந்த 4-5 ஆந்தைகள் கத்துற சத்தம் நம்ம காதில் கேட்டால் நமக்கு அன்றைக்கி போகிற வேலை நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. காலவிதான பத்ததி அப்படிங்கிற நூல்லையும் சில அற்புதமான தகவல்கள். அப்போ இந்த சகுனங்கிறதெல்லாம் நம்மளை பயமுறுத்துறது கிடையாது, நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்காக அவங்க இலவசமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள், ஆலோசனைகள், முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னு தான் அந்த சகுனங்களை நாம் மனசுக்குள்ளார நினச்சிக்கலாங்க. அதே மாதிரி அற்புதமான ஒரு நூலில் என்ன சொல்லுது? கத்தலாம் காணக்கூடாது அப்படின்னு ஒரு சகுனம். அப்படின்னா என்ன? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுதை அது கத்துற சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கிளம்பி ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கும் பொழுது அப்படி யோசிச்சுட்டே போகிறோம், இன்றைக்கி நல்ல விதத்தில் முடிஞ்சால் போதும், 2-3 தடவை அலைஞ்சிட்டோம், இன்றைக்காவது இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா, இன்றைக்காவது இந்த பேங்க் லோன் கிடச்சிருச்சுன்னா வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே போவோம் இல்லைங்களா? அப்போ கழுதை கத்துற சத்தம் கேட்டுதுன்னு வைங்களேன், நிச்சயமாக அது நல்ல விதத்தில் நடக்கும். அதுதான் கத்தலாம் காணக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, காணலாம் கத்தக்கூடாது அப்படிங்கிறது என்ன? நரி தான். நரி நாம் நரிமுகத்தில் முழிக்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நரியை நம்ம நேரில் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயமாக நாம் போகும்போது நரி ஊளையிடக்கூடாது. அப்படி நரி ஊளையிடக்கூடிய அந்த ஊளை சத்தம் கேட்குதுன்னா நாம் போகிற வேலை நிச்சயமாக நடக்காது. முன்னாடியே நாம் தயார்படுத்திக்கலாம். இயற்கை நம்ம மனநிலையை தயார்படுத்துகிறது. நமக்கு சில முன்னெச்சரிக்கை விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி காணவும் செய்யலாம், கத்தவும் செய்யலாம். அப்போ எதிர்த்தாப்புலேயும் வந்ததுன்னா நம்ம பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி கத்தவும் செய்யலாம். அது 2 விஷயங்கள். ஒன்று பசுமாடு, இன்னொன்று கருடாழ்வார், கருடன். இந்த 2மே நாம் பார்க்கவும் செய்யலாம், அதனுடைய சத்தத்தையும் நாம் கேட்கலாம். இது மாதிரி அந்த நூலில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எங்கே சார் கழுதை நரியெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி சில இதெல்லாம் இப்போ இருக்குது. அப்போ கழுதைக்கு பதிலாக இருக்கிறது எது, நரிக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களுமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒற்றை பிராமணன் அப்படின்னா அது கேது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரட்டை பிராமணர்கள் எதிர்த்தாங்கன்னா அது குருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2க்கு மேற்பட்ட பிராமணர்கள் முன்னால் வர்றாங்கன்னா அது சுக்கிரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எதிர்த்தாப்பில் வர்றவங்களுடைய அமைப்பை பொறுத்து அவங்க எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்குள்ளார வராங்க, எந்த ஆதிக்கத்தில் அவங்க வர்றாங்களோ அந்த ஆதிக்கம் நமக்கு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் மாறுது அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். எதிர்த்தாப்பில் பால் குடம் வர்றது, அழுக்கு துணி சுமந்துக்கிட்டு ஒருத்தவங்க வர்றது, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவப்படும் போது தான் தெரியுது. நாம் இருக்கிற அவசரத்தில் எதிர்த்தாப்பில் யார் வரலாம் நினைக்கிறதில்ல. வண்டியில் ஏறி உட்கார்ந்தோம்னா டயத்தை பார்த்துட்டே இருப்போம், வந்தாச்சா வந்தாச்சா வந்தாச்சான்னு தேடின்னு இருப்போம். அப்படி கிடையாது. இயற்கை நமக்கு சொல்லித்தர கூடிய சில விஷயங்கள், நிமித்தங்கள், சகுனங்கள், இதையெல்லாம் நாம் தொடர்ந்து உற்று நோக்கிக்கிட்டே போனோம்னா
நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியும். அப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய வித்தை. அது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி விளக்காக இருக்கிறதுனால ஜோதிடத்தையும் தெரிந்து கொண்டு சகுனங்களையும் புரிந்து கொண்டு ஜெயித்து காட்டுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.